டிடி தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நாம இன்றைய நிகழ்ச்சியில தும்மல் பற்றிய ஆயுர்வேத குறிப்புகளையும் சிகிச்சைகளும் தெரிந்து கொள்ளலாம். இன்றைக்கு நம்மக்கிட்ட பல பிரச்சனைகள் இருக்குது. அதில் தும்மலும் ஒரு பெரிய பிரச்சனை தான். ஒரு சிலர் காலையில் எழுந்த உடனே ரொம்ப தும்மல் வருது டாக்டர், அந்த வெயில் வர வரைக்கும் தும்மல் இருந்துக்கிட்டே இருக்குது. தும்மல் கூட லேசான நீர் வடிதலும் இருக்குது, அதற்கு கூட கண் அரிப்பு இருக்குது, காது அரிப்பு இருக்குது, தொண்டையில் அரிப்பு இருக்குது, ஏன் வறட்டு இருமலும் கூடவே இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் சிலருக்கு பார்த்திங்கன்னா தலை பாரமாயிரும், கண்களை சுற்றி ஒரு வலி இருக்கும், நம்ம மூக்கின் இடது பக்கத்துலையும் வலது பக்கத்துலையும் ஒரு வீக்கம் இருக்கும், அதை சைனசைட்டிஸ்ன்னு சொல்லுவோம். ஒரு சிலருக்கு இந்த தும்மலோடு சேர்ந்து உடலில் ஆங்காங்கே அரிப்புகளும் ஏற்படும். இது முழுக்க முழுக்க ஒவ்வாமை காரணமாக வருகிறது. இந்த ஒவ்வாமை என்பது ஒவ்வொருவருக்கும் வேறுபடும். ஒரு சிலருக்கு தும்மல் மட்டும் இருக்கும், சிலருக்கு எல்லா அறிகுறிகளும் சேர்ந்து இருக்கும். இது எந்த காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா நம்ம சுற்றுச்சூழல் காரணமும் நம்ம உணவு முறையில் வருகின்ற மாற்றமும் தான் அடிப்படை காரணம். உடல் சுற்றுச்சூழல் காரணிகளுக்கு அதிகமாக ரியாக்ட் பண்ணுறது தான் இதற்கு காரணம். இப்போ நம்ம சுற்றி நிறைய வாகனங்கள் இருக்குது, அதில் வாகன புகை இருக்குது, அல்லது ஆடு மாடு கோழி வளர்க்கும் போது அதில் வருகின்ற டஸ்ட் இருக்குது, அல்லது நூற்பாலைகள் அப்படிங்கிறதுல வர நுண்ணிய டஸ்ட் நம்ம காற்றில் படிந்து கொண்டே இருக்குது. அதற்கப்புறம் நம்மளுடைய சுற்றுப்புறத்தில் அதிக மாசு காரணமாக நம்ம ஏசி போட்டு பயன்படுத்துகிறோம். அந்த ஏசியிலிருந்தும் சில பேருக்கு அலர்ஜி ஏற்படுது. கொசுக்களுக்காக பயன்படுத்தின மஸ்கிட்டோ ரெப்பலண்ட்லேயும் அதிகமான அலர்ஜி ஏற்படுது. இன்னைக்கு குழந்தைகளுக்கு பார்த்தீங்கன்னா அதிகமான அலர்ஜிக் ரைனைட்டிஸ், அதாவது தும்மல் இருந்துகிட்டே இருக்கு. இதற்கு அடிப்படை காரணம் என்னன்னு பார்த்தோம்னா நம்மளோட உணவு முறை மாற்றமும் ஒரு காரணமாக இருக்கு. இன்னைக்கு ஃப்ரிட்ஜில் வச்சு சாப்பிட்ற பழக்கம் நம்ம கிட்ட அதிகமாயிருச்சு, அல்லது நம்ம ஒரு பொருளை ரீஹீட்னு சொல்லுவோம். ஃப்ரிட்ஜில் வச்சு பதப்படுத்தப்பட்ட உணவுகளை சூடாக்கி சாப்பிடும் பொழுது அந்த வயிற்றில் இருக்கிற பசித்தி, அதாவது அக்னி அப்படிங்கிறதுல பெருமளவில் வித்தியாசம் இருக்கு. இந்த கழிவுகளை வெளியேற்ற முடியாமல் அது தும்மலாக நமக்கு வெளிவருகிறது. சரி, இதை எப்படி சிகிச்சை செய்யலாம் அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல பசித்தியை அதிகரிக்கணும். பசித்தியை அதிகரித்த பிறகு எந்த மாதிரியான தோஷம் உடம்புல அதிகமாக இருக்குது, எடுத்துக்காட்டாக வாதமா பித்தமா கஃபமான்னு பார்ப்போம். பொதுவாக இந்த தும்மலை பிரதிஷாயம் அப்படின்னு ஆயுர்வேதத்தில் சொல்லுவோம். அதாவது வாதமும் கபமும் சேர்ந்திருக்கின்ற நிலை. இந்த கழுத்துக்கு மேலே கபத்தின் இருப்பிடமாக நம்ம ஆயுர்வேதத்தில் சொல்வோம். இந்த உடல் வறட்சியாகும் பொழுது, அகச்சூழலும் சரி புறச்சூழலும் சரி, உடல் ரொம்ப வறட்சியாகும் பொழுது அந்த வாதம் அதிகரித்து கபத்துடன் சேர்ந்து அது தும்மலாக வெளிப்படுகிறது. அப்போ சிகிச்சை எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பொதுவாகவே இந்த தும்மல் சற்று வெயில் வரும்பொழுது குறையும் சொல்லியிருக்கோம். ஏன்னா இது வாதத்தின் தன்மையுடையது. அப்போ முதல்ல பசித்தியை செரிப்பதற்காக நம்ம மருந்துகளை கொடுப்போம். இரண்டாவதாக அந்த வாதத்தை கட்டுப்படுத்துவதற்காக ஆவி பிடித்தல் போன்ற சிகிச்சைகளை பண்ணலாம். உள்ளுக்கு மருந்து கொடுக்கும் பொழுது கண்டங்கத்திரி போன்ற பசித்தியை அதிகரித்து கபத்தை இலக்கி வெளியே தள்ளுகின்ற மருந்துகளை கொடுப்போம். அல்லது பித்தம் அதிகமாக இருக்குது அப்படின்னா குடுச்சியாதி போன்ற கஷாயங்களை பயன்படுத்துவோம். குழந்தைகளுக்கு ரஜன்யாதி அப்படிங்கிற ஒரு பொடி இருக்குது, அது மஞ்சள் கலந்த பொடி. இந்த மஞ்சள் கலந்த பொடி அவர்களுக்கு சளியை வெளியேற்றுவது மட்டுமல்லாமல் அவங்களுடைய இம்யூனிட்டி பவரையும் நன்றாக அதிகரிக்கிறது. இப்படி படிப்படியாக சிகிச்சை செய்து அந்த தும்மல் மேலும் வராமல் இருப்பதற்காக ரசாயன சிகிச்சை அப்படின்னு சொல்லுவோம். அதாவது உடலின் வலிமையை கூட்டுவதற்கான சிகிச்சை, அந்த மாதிரி சிகிச்சைகளும் மேற்கொள்வோம். சவனப்பிராசம் போன்ற லேகியங்களை குழந்தைகளுக்கு தொடர்ந்து கொடுக்கும் பொழுது அந்த தும்மல் வராமல் இருக்கும். இது ஒரு வகை. இரண்டாவது வகை பார்த்தோம்னா ரொம்ப அதிகப்படியான கபம் நம்ம தலையில் இருக்குது, அதாவது சைனசைட்டிஸ் இருக்குது, அவங்களுக்கு தலைவலி இருக்குது, தலை பாரம் இருக்குன்னு சொல்லும்போது அவங்களுக்கு பஞ்சகர்ம சிகிச்சைகள் செய்வோம். அதாவது மூக்கில் மருந்திடுதல், நஸ்யம் போன்ற சிகிச்சைகளை நம்ம செய்யும் பொழுது அந்த தலைபாரம் குறைந்து இந்த தும்மல் மேலும் வராமல் இருக்கும். இந்த தும்மல் காரணமாக சிலருக்கு மூக்கில் சதை வளர்ச்சியும் இருக்கும். அந்த சதை வளர்ச்சியும் இந்த நஸ்யம் செய்யும் பொழுது பெருமளவில் கட்டுப்படும். சரி, இதை வராமல் தடுப்பது எப்படின்னா எப்பொழுதும் இளம் சூடான உணவுகளை எடுத்துக்கணும். அதிகமான ஏசி பயன்பாடு வேண்டாம். சுற்றுச்சூழல் மாசுக்களிலிருந்து கொஞ்சம் விலகி இருப்பது நல்லது. சரி நேயர்களே, இன்றைக்கு தும்மல் பற்றிய சில ஆயுர்வேத குறிப்புகளை தெரிந்து கொண்டோம். வேறொரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி.